லேசாக நமக்கு தெரியல, பலுவான பொருளை தூக்கணும்னு நினச்சா மூச்சு காற்றை உழுத்து உள்ளே நிறுத்திக்கிட்டு என்ன பண்ணுவோம்? வெயிட் தூக்கிறதால. அப்போ ஒரே ஒரு விஷயம், பலுவான அதிக எடை வாய்ந்த ஒரு பொருளை தூக்குவதற்கு மூச்சு காற்றை உள்ளே இழுத்து பிடிச்ச உடனே நமக்கு பலம் வருதுல்ல. இதே காற்றை எப்பொழுதும் பிடித்து கொண்டிருந்தால் உணவு பலமா, தண்ணீர் பலமா? காற்று தான் பலம். சித்தர்கள் இந்த அனுபவத்தை தான் பெற்றார்கள். நாம் கொடுத்தே பழகிட்டு புதுசாக இந்த பயிற்சிக்கு வரும்போது இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, ஏதாவது வகுத்தில் போட்டால் தான் சரி வரும். இன்னும் இந்த பயிற்சியை ஆரம்பித்த உடனே என்ன செய்யும்? சும்மா இருக்கிற அந்த வயிறு காற்று நுழைய நுழைய இன்னும் கொஞ்சம் பசியை கனலை தூண்டி விடும். அப்போ பசி தோண தோண என்ன செய்வார் புண்ணியவா? இன்னும் கொஞ்சம் கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் கொடுப்போம்னு அங்கே இருந்து அந்த வயிறு கொஞ்சம் இங்கே வந்து அப்புறம் இங்கே வந்து இங்கே வந்துடும். முடிஞ்சு போச்சுங்களா? ஆக வாசியை உணவாக்குவதற்கு ஒரு ட்ரிக்ஸ், அதாவது ஒரு திறமை, அது நீங்களாகத்தான் பண்ண முடியும், அவர்களாகத்தான் உணர முடியும். அது கொடுத்தே பழகிட்டோம், அது கேட்கும் தான். கேட்கின்ற பொழுதெல்லாம் கொடுத்து பழகினவர் நாம தான். நான் முன்னமே சொல்லியிருக்கேன், சும்மா விளையாட்டா உங்கள் வீட்டு மாடியில் போய் கான்னு கூப்பிட்டு 2 இட்லி வச்சுட்டு வாங்க, ஒரு 10 நாளைக்கு வைங்க. 11ஆவது நாள் கான்னு நீங்கள் கூப்பிட வேணாம், கான்னு வந்து உங்களை அது அழைக்கும். சரியான நேரத்துக்கு வந்துடும் அது. 4 நாளைக்கு நீங்கள் வைக்காமல் விடுங்க, கா எங்கே போயிடும்? வேறு எங்கேயாவது போயிடும். இதே தான் நம்ம உடலுக்கும். காக்கா பழக்கி வச்சிருக்கிற மாதிரி நான் பழக்கி வச்சுருக்கிறேன். டீ நேரத்துக்கு டீயை கொடுத்து பழக்கி வச்சுருக்கேன். டீ குடிக்கிற ஞாபகமே இல்லை. ஐயோ மணி 5ஆவது, டீயே குடிக்கலையே. ஏன்னா 5 மணிக்கு டீ சாப்பிட்டாச்சுல்ல. தெருவில் இருக்கிற நாய்க்கு கொஞ்சம் சோறு வைங்க, ஒரு வேளை முந்தது வைங்க, மறுநாள் வந்துடும். மறுநாள் வைங்க. அவர் பாட்டுன்னு சரியான நேரத்துக்கு வந்து நம்ம வாசப்படியே படுத்துட்டு இருப்பார், சத்தம் போடுவார். இந்த உடம்பும் அந்த நாயை வளர்க்குற மாதிரி தான் நான் வளர்த்து வச்சுருக்கேன், உங்களே இல்லை. இந்த நாய் எந்த நேரத்தில் என்ன வேணும்னு கேட்குதோ அந்த நாய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் அந்த நாய்கிட்ட ஒரு சண்டை. நாயை உன் பேச்சை கேட்டது நான் போதும், இனிமேல் ஏன் பேச்சை கேளு. இழுத்து காட்டுனா சும்மா இருக்குமா? சும்மா இருக்காது. எப்படி செய்யும்? அது வேலையை தான் செய்யும். அது பயிற்சி, பற்றின்மை, பழக்கம், வழக்கம், இது ஒன்றையும் தொடர்ந்து செய்யணும், விட்டுடக்கூடாது. அங்கே தான் இருக்கிற ரகசியமே.